வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 15/6/2026 மேலப்பாளையம் மாட்டு சந்தை. வாங்க சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சந்தையில ஆடுகளை வாங்க விற்க இந்த நம்பரை, இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. உங்க பேர் என்ன பேருண்ணே? சின்ன தம்பி அண்ணாச்சி. சின்ன தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கடம்பூர் பக்கம். கடம்பூர் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாடு சந்தைக்கு ஒரு பசுவும் மாடு கொண்டு வந்திருக்கீங்க. பசு கண்ணுக்குட்டி, ஒரு காலங்கண்ணா குட்டியோட கொண்டு வந்திருக்கீங்க. இது பசுல என்ன ரகம் அண்ணாச்சி? இது பசுல என்ன ரகம்? என்னென்ன? சிந்து பசு கொண்டு வந்திருக்கீங்க. காலை கண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. இது எத்தனை மாசம் இருக்கு? நம்ம காலை கண்ணு 3 மாசம் இருக்கும். என்ன விலை சொல்றீங்க? 35 ரூபா சொன்னேன். 35 ரூபா ஜோடி. ஆமா. எது கேக்குறாங்களா? ரெண்டு சேர்ந்து 29,000 ரூபாய் கேள்வி கேக்குறாங்க. இது மாடுல எத்தனை பல்லு? பல்லு அவங்க 4 பல்லு தான். 4 பல்லு அப்படிங்கிறீங்க. 4 பல்லுனா எத்தனை வயசு இருக்கு? ஒரு வயசு, 2 வயசு. ரெண்டாவது வயசு. ஆமா, அழகான பசா கொடுத்தீங்க. நல்ல கடம்பூர் பக்கத்துல. தம்பி வணக்கம். பேரு என்ன பேரு தம்பி? உங்க பேரு? ரவிக்குமார். ரவிக்குமார். எங்க இருந்து வரீங்க? கோவில்பட்டில இருந்து வரீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு, திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இது பசு மாடா? பசுல இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? என்ன ரகம் தெரியாது? பசுவும் கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்கீங்களா? இது எவ்வளவு சொல்றீங்க? பசு கண்ணுக்குட்டி 40,000 சொல்றீங்க. எது கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? கேட்கலையா? நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாடு சந்தைக்கு தம்பி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பசுங்க, நல்ல அழகான கிரு பசு ஒன்று வந்திருக்காரு. மோளை பசு அப்படின்னு, மோளை மாடு அப்படின்னு சொல்லலாம். 40,000 பசுவும் கண்ணுக்குட்டி சேர்ந்து 40,000 சொல்றாங்க. கேள்வி கொஞ்சம் அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு கிடைக்கும். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. உங்க பேர் என்ன பேருண்ணே? லட்சுமணன். லட்சுமணன். எங்க இருந்து வரீங்க? மேலப்பாளையம். மேலப்பாளையம் உள்ளூர் தான். அங்க இருந்து ஒரு நம்ம மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இது பசுவா காளையானே? பசுல வித்தியாசமா இருக்கு. இது என்ன ரகனே? பசு நாட்டு பசு. உயரம் எவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கு பேர் வேற எது பேரு? நாட்டு பசு. நாட்டு பசுல கொஞ்சம் வித்தியாசமான இருக்கு பாருங்க. உயரம் கம்மியா. அதோட கண்ணுட்டியா? அதோட கன்று. இது எத்தனை நாள் இருக்கும்? 1.5 மாசம் ஆச்சு. பாருங்க, இது பசுல எத்தனை பால் பசுனே? இது 2 இருக்கும் பால். சரி, அழகா இருக்கு. நல்ல அழகான நாட்டு பசு கொண்டு இருக்காரு. என்ன விலை எவ்வளவு சொல்றீங்க? சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? 26,000 சொன்னேன். 26,000 சொல்றீங்க. 2 சேர்ந்து கண்ணும் பசும் சேர்ந்து. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? அவங்க கேள்வி 21,000 கேட்காங்க. 21,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். அனுசரிச்சு வந்தா கொடுப்பேன். அழகா இருக்கு. நல்ல பசு, அருமையான பசு கொண்டு இருக்காரு. ஒரு வித்தியாசமான பசு, ஒரு கட்டையான பசு கொண்டு இருக்காரு அண்ணன் லட்சுமணன். மேலப்பாளையம் நம்ம உள்ளூர் தான். நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு ஒரு வித்தியாசமான பசு மாடு கொண்டு இருக்காரு. அழகா இருக்கு. 26,000 நம்ம நல்லா செம்மையா இருக்குங்க பாக்குறது. சும்மா சூப்பரான பசு. இது ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்குண்ணே? 5வது ஈத்து. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. 5வது ஈத்து பாரு. மாடு நல்லா அழகா இருக்கு, திடமா இருக்குங்க. நல்ல பால் சுரத்தான பசுங்க. செம்மையா சூப்பரா இருக்கு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் ராசு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? அகரம். ஆலங்குளம் பக்கம். அகரம். அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு காலை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஒட்டாங்காலை. இது ரகம் வந்து ஒட்டாங்காலை அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு. நல்லா ஜோடியா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஜோடியா செம்மையா இருக்குண்ணே. இந்த சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? 60,000 ஜோடி. 60,000 சொல்லுங்க. எவ்வளவு எதுவும் கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 50,000 கேக்குறாங்க. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். அழகா இருக்கு. இது ஒட்டாங்காலையில எத்தனை பல்லு இருக்குல்ல? போடல கண்ணு. அப்ப எல்லாம் அடிச்ச மாடுவாங்க. இளங்காலை அழகா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்குன்னு. இது காலை என்ன பயன்பாடுன்னு? இது விவசாயத்துக்கு யாரும் அடிக்க தாண்டி ஆகிட்டு அதை மாடு அழகா இருக்கு பாருங்க. நம்ம ஒட்டாங்காலை கொண்டு இருக்காரு அண்ணன். மாடு நம்ம பாக்கலாம். பால் மாடு எல்லா மாடும் உண்டு. கொண்டு வந்துருக்க பாக்கலாம். பாருங்க, நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு ஒட்டாங்காலை கொண்டு இருக்காரு. ஜோடியா 2 ஒரே காலங்க. 2 ஒண்ணு போல இருக்குன்னு. அப்ப ஒரு தாய்க இல்ல வேற நல்லா சேலை ஒண்ணு போல கைட்டு நம்ம வளர்க்க மாடு அப்படி வளர்த்துருக்கீங்க. நல்லா ஒண்ணு போல இருக்குங்க. 2 காலையிலும் சேமா நல்லா ஹைட்டு வெயிட்டு அழகா இருக்கு. செம்ம சூப்பரா ஒட்டாங்காலை. அண்ணன்
அண்ணே வணக்கம். வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் சஞ்சய் காந்தி. சஞ்சய் காந்தி. ஆமா. என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? தென்காசில இருந்து வரோம். தென்காசில இருந்து வரீங்க. தென்காசி கடையம் பக்கம். கடையம் பக்கம் அங்க வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு 2 காளை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. இந்த காலம் என்ன காலண்ணே? பந்தய விடக்கூடிய சம்சாரிக்கும் பந்தயத்துக்கூடிய காளை. நாட்டுக்கால. அருமையா நாட்டுக்காலை. அருமையா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. ஆனா இந்த காலனே இது வடக்கு மாடு, காங்கேய மாடு. வடக்கு மாடு காங்கேயம். 2 பல்லு. அழகா 2 பல்லு மாடு. ஆமா. விலை எவ்வளவு சொல்றீங்க? 38,000 35 ரூபா கொடுக்கலாம். 38,000 சொன்னா சொல்றீங்க, 33,000 ரூபாய் கொடுக்கலாம். நல்லா இருக்கு, நல்ல செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இந்த காலனே இதுனே 75,000 சொல்றீங்க. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 62 வரை கேக்குறாங்க. இந்த வந்தா 60,000 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு, நம்ம செம்மையா இருக்கு. இது எத்தனை பல்லு மாடு? இந்த காளைக்கு இப்ப எத்தனை பல்லு காலனா? இது 6 மாசம் இருக்கும். பல்லு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு. பல்லு 6 மாசம் அப்படிங்கிறீங்க. அழகான இருக்கு. இது காலைல நல்ல இது என்ன காலை பயன்பாட்டு காலை? இன்னும் உழவு பொழிச்சிருக்கான். மாட்டுல விடுறதுக்காகும். மாட்டுல விடுறது. மாப்பிளை காலை ஜோடி. அழகா இருக்கு. நம்ம தென்காசில இருந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம அண்ணன் சஞ்சயகாந்த் அண்ணன். சூப்பரான நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம திங்கட்கிழமை மாட்டு சந்தை, திருநெல்வேலி மாட்டு சந்தை. இன்னைக்கு வந்து 15/6/2026. இன்னைக்கு பாருங்க, திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. நம்ம ஊடல கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டோம். இப்ப திருநெல்வேலி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மாடுகள் வரது கம்மி தான். பசு மாடுகள், கறவை மாடு இருக்கு. இதுக்கு வந்து கேட்டுங்க, வாசலுக்கு முன்னாடி பக்கத்துல நிக்கிறோம். மாடுகள் வந்து பசு மாடுகள் இன்னைக்கு வந்திருக்கு. கண்ணுக்குட்டியோட பாருங்க. மாடுகள் வரது கம்மி இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க, நிறைய கண்ணுக்குட்டிகள் நிறைய வந்திருக்குங்க. கன்றுக்குட்டிகள் இங்க பாருங்க, இந்த இடத்துல நிறைய இருக்கு. அண்ணன் ஒரு 5-6 கன்றுக்குட்டி கையில பிடிச்சிருக்க. பசு கன்றுக்குட்டிகள். திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சொன்னாங்க. ஆகாரமா இருக்காங்க. திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த இடத்துலயும் பசு மாடு நிறைய வந்திருக்கு. பாத்தீங்கன்னா பசு மாடுகள் குண்டு குட்டியோட எல்லாம் வந்திருக்கு. பாருங்க, சில மாடுகளுக்கு கன்றுக்குட்டியில சிலையா இருக்கும். பாருங்க, இங்க ஒரு கருத்த கலர்ல பாருங்க, காப்பி கலர்ல வெள்ளை மரப்பட்டது அழகான பசு. பாருங்க, இங்க ஒரு பசுவோட ஒரு பசு கன்றுக்குட்டி. பாத்தீங்கன்னா இங்கேயும் பசு கன்றுக்குட்டி தான் நிறைய இருக்குங்க. அப்புறம் இங்க ஒரு காளைங்க, சரியான காளை, நல்ல ஒரு செம்மையான காளை, அருமையான காளை மாடு. பாத்தீங்கன்னா இங்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர வர காளை வந்துருங்க. இந்த பக்கம் ஏரியாலாம் பசு இருக்கும், இங்கிட்ட எல்லாம் பசு இருக்கும். இந்த பக்கம் பசு அதிகமான பசு மாடுகள் வந்துடும். அப்புறம் இங்கிட்ட இந்த பக்கம் போக போக கொஞ்சம் உள்ள போக போக அப்படியே காளை மாடுகள் நிறைய வருங்க. காங்காயம் காளை, நாட்டுக்காளை, கெச்சப் காளை, ஒட்டாங்கடை, அந்த மாதிரி காளை எல்லாம் நிறைய வரும். இங்க ஒரு கிரு காளைங்க பாருங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த கொம்பு இன்னும் வளரல. கொம்பு பாருங்க, இங்க ஒரு இது வந்து கிரு பசு. கிரு பாருங்க, கொம்பு இல்லாத பசுங்க. அழகா இருக்கு, பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. நம்ம கொம்பு இல்லாம கிரு ரகத்தோட சேர்ந்த பசு பாருங்க, கண்ணுக்குட்டியோட. அது தாயிட்ட பால் குடிக்கி, கண்ணுக்குட்டி கன்று தாயிட்ட பாருங்க. கொம்பு இல்ல, இது பாருங்க, கொம்பு இல்லாத பசு வந்து மாடை மோள மாடு அப்படிம்பாங்க. காளைங்க, இங்க ஒரு பசுங்க அழகா இருக்கு. இந்த பசு வந்து காளை கலர்ல இருக்குங்க. நல்லா அண்ணாச்சி ஒரு கண்ணுக்குட்டியோட கையில பிடிச்சிருக்காரு பாருங்க. இந்த பசு வந்து காளை கலர்ல இருக்குங்க, பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. இது பசு இருக்கு. இங்க ஒரு ஸ்கெட்சப் பசு கொண்டு வந்திருக்காரு அண்ணாச்சி. இங்க காளை இல்லைங்க, பெரிய காளை. நம்ம மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்த காலையிலே பெரிய காளைங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி உயரத்துக்கு மேல இருக்குங்க. 6-7 அடி 8 அடி இருக்கும். பெரிய காளை, நாட்டு காளை கொண்டு இருக்காரு. அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க காங்காயம் காளைங்க, செம்மையான காளை. ஒரு காங்காயம் காளை, ஒரு வெச்சப்பு காளை, 2 கையில பிடிச்சிருக்காரு. சும்மா சூப்பரான காளை பாருங்க.
நம்ம அண்ணாச்சி வந்து கொடுத்துருக்காங்க 3 காளை மாடு கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய காளை, நாட்டு காளை, சூப்பரான காளை பாருங்க. கொம்பு பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட கொம்பு 2 அடி 3 அடி உயரத்துக்கு மேல இருக்கும் பாருங்க. நம்ம உயரமும் கிட்டத்தட்ட நம்ம உயரத்துக்கு 5 அடி மேல உயரம் இருக்கு. 2 சந்தனம் கிட்டத்தட்ட ஒரு 8 அடி மேல இருக்குங்க. காளை மாடு அழகா இருக்கு, சூப்பரான காளை மாடு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு விற்பனை பண்ணுறாங்க. இங்க பாருங்க 2-3 பசு, அழகான பசுவா கொடுத்துருக்காங்க. சூப்பரான காளைங்க, நல்ல அழகான வளர்ந்துருக்காங்க. பெரிய காலை அண்ணன் கொடுத்துருக்காரு. அப்புறம் இங்க 2 காலை அண்ணாச்சி வச்சிருக்காரு. அங்க 2 அண்ணன் காலை, பெரிய காலை அண்ணன் கையில பிடிச்சிருக்காங்க. தம்பிச்சி எல்லாமே நாட்டு காளைகள் நிறைய இருக்குங்க. கெச்சப் காளைங்க, செம்மையான காலை, பெரிய காலை. காலையிலே கெச்சப் காலை, பெரிய காலை நம்ம அண்ணாச்சி கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்குங்க. இந்த கெச்சப் காலைங்க, காலை கெச்சப் காலையிலேயும் பெரிய காலை தான் நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை கொடுத்துருக்காங்க. பாருங்க அழகா இருக்குங்க, நல்லா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குங்க. அருமையான காலை கொடுத்துருக்காரு. மதுரையில இருந்து கொடுத்துருக்காங்க ஜல்லிக்கட்டு காலை, அழகான காலை கொடுத்துருக்காங்க. அருமையா பாருங்க, சந்தையில வந்து காளை மாடல காலைங்க, அழகான காலை, சூப்பரான காலைங்க. பாருங்க ஒவ்வொரு உயர விட நம்ம 8 அடி உயரத்துக்கு மேல இருக்குங்க. இந்த காலை கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துக்கு மேல இருக்கு காலைங்க. இங்க ஒரு காளை மாடு கொண்டு வந்துருக்காங்க பாருங்க, நம்ம கெச்சப்ல கொண்டு பாருங்க. அழகா இருக்கு, நல்ல ரகம், சூப்பரான பாருங்க. இந்த இடத்துல எல்லாமே காளை மாடுகள் நிறைய விற்பனை பண்ணுவீங்க பாருங்க. இங்க எல்லாம் காளைகள், நல்ல கலர், சூப்பரான காலை. 2 காலை இருக்காரு. அங்க அண்ணன் பாருங்க ஒரு பெரிய பெரிய கெச்சப் மாடுங்க, அழகா இருக்கு. அண்ணன் 2 காளை மாடு, பெரிய காலை கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க தம்பி 2 பசு, சூப்பரான. இங்க பாருங்க 3 பசு கொண்டு வராங்க சந்தைக்கு விற்பனை கொண்டு வராங்க. 3 பசு, அருமையான பசுங்க, செமையா இருக்கு. காலைங்க, இங்க ஒரு காலை பாருங்க, ஒரு சின்ன காலை, வித்தியாசமான காலங்க. நம்ம கருப்பு வெள்ளையில பாருங்க ஒரு வித்தியாசமான காலை மாடு திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு. அதே மாதிரி ஒரு கருப்பு காலங்க, கருப்பு பசுங்க, வித்தியாசமான சுத்த 5 பசுங்க ஒரே கேர்ல கட்டி கொடுத்துருங்க. பாருங்க செம்மையா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாடு சந்தைக்கு விற்பனை கொண்டு வந்த மாடுங்க. இதுல பாருங்க ஒரு மாடு வந்து மோள மாடு பாருங்க, கொம்பு இல்லாத மோள மாடு, கொம்பு இல்லாத மாடு மோள மாடு கொடுத்துருக்காங்க. நம்ம பாருங்க அழகா இருக்கு. ஒரு 5 பசு மாடுங்க, எல்லாமே பசு தான், அழகா இருக்கு. திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்த மாடுங்க, அழகா இருக்கு. பசுங்க வித்தியாசமான பசு, பெரிய பசு. பசுல ஒரு காப்பி கலர், அதாவது கருத்து கலர்ல ஒரு வித்தியாசமான பசு வந்துருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு விற்பனைக்காக வந்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான கலர்ல, சுத்தமான உடம்பு ஃபுல்லா ஒரு காப்பி கலர், திக்கான காப்பி கலர், கருப்பு கலர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஒரு வித்தியாசமான கலர்ல விற்பனை கொண்டு வந்துருக்காங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு. ஒரு 3 காளைங்க, அருமையான காளை கொண்டு வந்துருக்காங்க. செம்மையா பாருங்க, வித்தியாசமான காளை மாடுங்க. 4 காளைகள் கொண்டு வந்துருக்காரு. ஒரு காளை எல்லாமே இளங்காலை தாங்க. அதுல கூட ஒரு மாடுக்கு காளை கொம்பு இல்லாம காளை, மோள காளை அப்படிமாங்க. கொம்பு இல்லாத மாடுகள் வந்து மோள காளை அப்படிமாங்க. மோள மாடு எல்லாம் காளை மாடு தாங்க, அழகா இருக்கு, காளை பாருங்க. வித்தியாசமான சந்தைக்கு வந்த வித்தியாசமான காளை மாடுங்க, பெரிய காளை. அது காளையும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. பெரிய காளைகள் எல்லாம் நாட்டு காளை, கங்கை காலை இந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. சூப்பரான காலை பாருங்க. 2 நாட்டு காளைங்க, உண்மையான காலை. கழுத்துல பாருங்க நம்ம மணியில கட்டி அழகா அழகுபடுத்திருக்காங்க காளை மாடை. நல்லா பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. நாட்டு காளைங்க, கொம்பும் பாருங்க நல்லா அழகா சீவி கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு, நல்லா பியூர் ஒயிட்டா இருக்குங்க. நல்லா பாக்குறதுக்கு நல்லா பியூட்டா நல்ல காளைங்க, செம்மையா இருக்கு. நம்ம விற்பனைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு விற்பனைக்கு நம்ம நாட்டுக்காரங்க, நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்த நாட்டுக்காலை அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. பாருங்க தம்பி கையில பிடிச்சிருக்காரு, நம்ம சூப்பரான காலை. ஆனா இந்த இடத்துல காளை மாடு தாங்க, பெரிய பசு, ஒரு பசுங்க, நல்ல பெரிய பசுவா இருக்கு, செம்ம சூப்பரான பசுவா இருக்கு. நல்ல கலரான பசு, நாட்டுக்காலைங்க. நல்ல இளங்காலை தான் கொடுத்துருக்காரு தம்பி கொடுத்துருக்காரு. நல்ல இளங்காலை, அருமையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வயசுக்குள்ளதான் இருக்கும். சூப்பரான காலை, காலைங்க, நல்ல கலரா இருக்குங்க. இளங்காலை செம்ம அழகா இருக்கு, சூப்பரா. அப்புறம் இங்க ஒரு பசுங்க, சூப்பரான பசு இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை அன்னைக்கு 16,
6/2026ங்க. சும்மா சூப்பரான இன்னைக்கு 15/6/2026 திருநெல்வேலி மேலப்பாளையம் திங்கட்கிழமை மாட்டு சந்தைங்க. அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. என்ன உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேரு நம்பி. தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சுப்பு மாட்டு வியாபாரி. அப்படியா? அவர் கொடுத்த மாடு அழகா இருக்கு. இது மாடுல இது காலையில என்ன இது நாட்டு காலம் தான் ரேஸுக்கு ஆகும். நாட்டுக்கால ரேஸ்க்காக பயன்படுத்துறீங்க. ஆமா. அழகா இருக்கு. இது எத்தனை பல்லு காலனே? கடை முளைக்கு. கடை மலைக்கு. இது எவ்வளவு விலை சொல்றீங்க? என்ன விலை? கேள்வி 85 ரூபா சொன்னேன். 85,000 சொல்றீங்க ஜோடி. 2 நாட்டுக்கால எவ்வளவு விலை கேக்குறாங்க? 75 ரூபாய் கேட்காங்க. 75 ரூபாய் கேக்குறாங்க. விலை கொஞ்சம் கூட வந்தா கொடுத்துடலாம். 80,000 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. செம்மையா 2 ஜோடி நாட்டுக்கால கொண்டு வந்துருக்காரு. அழகா இருக்கு. சும்மா சூப்பரான காலை. சும்மா அருமையான காலை பாருங்க. நல்ல நம்ம ரேஸுக்கு பயன்படுத்தலாமா? செம்ம காலை. நம்ம உள்ளூர் காலை தாங்க அப்படிங்கிறங்க. இந்த பஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. சேர்ந்த பசுங்க. இது பாருங்க, இந்த பால் நல்லா நிறைய இருக்குங்க, அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த காம்புல வந்து பால் ஒடிஞ்சு போனது. கிர் ரகத்தோட சேர்ந்ததுங்க. அண்ணன் ஒரு பசு கையில கையில வச்சுக்காரு. அந்த கண்ணுக்குட்டி பால் குடிச்சதுனால அந்த காம்புல இருந்து பால் ஒடிஞ்சிட்டு இருந்தது. பசு பாருங்க, நல்லா அழகா இருக்குங்க. பசு கிர் ரகத்தோட சேர்ந்த பசு பாத்தீங்களா? காம்புல பாருங்க பால் வடியுதுங்க. அழகான பசுங்க. இந்த அண்ணன் பசு கண்டுபிடிக்காரு பண்ணிருக்காரு. பசுல இந்த பசு மடுவுல இருந்து காம்புல இருந்து பால் வடியுதுங்க. பால் குடிச்சிருக்காரு. அழகா இருக்கு பசு. நல்ல கலரான பசு. செம்மையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய பசுகள்லாம் இருக்கு. இது ஒரு காலங்க. ஒரு வித்தியாசமான பசுங்க தாங்க. ஆனா கண்ணூரோடு வந்திருக்காரு. அழகா இருக்கு. நல்ல ஒரு கட்டையான மாடுங்க. ஒரு கண்ணுக்குட்டியோட கொண்டு வந்திருக்காரு. நல்லா அழகான கொம்புல நல்லா அழகா கலரா பெயிண்ட் அடிச்சு செம்மையா இருக்குங்க. இங்க இந்த இடத்துல ஒரு 4 எருமை கேட்டாங்க விற்பனைக்கு. திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு விற்பனைக்கு இந்த எருமை கடா அழகா இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை. அப்புறம் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. வியாபாரம் பேசுறாங்க. வியாபாரம் வந்து கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் அனுசரிச்சு வந்தா வியாபாரம் முடியும். ரேட்டு வந்து ஓரளவுக்கு அனுசரிச்சு வந்தோன்னா வியாபாரம் முடிச்சுவாங்க. அப்புறம் இதே எல்லாம் எருமை கடை. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல காலைங்க. ஒரு செம்மையான காலை கிரு காலையில கொண்டு இன்னைக்கு அருமையா இருக்கு. இளங்காலை பாருங்க. திமுல்ல இப்பதான் ஆரம்பிக்கு பாருங்க. என்ன ஒரு பசு கொண்டு இருக்காரு. அழகா இருக்கு. நல்ல பசு. செம்ம எங்க பாருங்க. இங்க நல்ல கலரான ஒரு பசுங்க. வித்தியாசமான கலர்ல பாருங்க. பால் கலர்ல வித்தியாசமான கலரு. அது கிண்ணிக்கிட்டி பாருங்க. 2 பசு கையில பிடிச்சிருக்காரு. அது 2 அதே மாதிரி 2 கண்ணுக்குட்டி இருக்குங்க. ஒவ்வொரு பசுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குட்டி இருக்கு பாருங்க. உள்ள இருக்கு. அங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. அப்புறம் அங்க வந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஒருப்பா பெரிய பசுங்க. இங்க ஒரு பெரிய பசு அழகா இருக்கு. உள்ள ஒரே பசு இருக்கு.